ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கூழ் ஊற்றுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னு. அந்த வீடியோ தான் இது. டைம் தான் இந்த வீடியோவே எடுத்தோம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, ஆனாலும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லைட் போட்டு எடுத்திருக்கோம். கூழை வந்து நாங்கள் வெளியில் தான் பண்ணோம். ஏன்னா கேஸ் அடுப்பில் கூட பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். வெளியில் வந்து தான் நாங்கள் பண்ணோம். இது வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய குண்டானில் பண்ணுறோன்னா நாங்கள் வருஷம் இவ்வளோ பெரிய குண்டானில் தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாேருக்கும் கொடுப்போம். கூழ் ஊற்றி நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இங்கே சொந்தக்காரங்க, வீட்டில் பக்கத்தில் எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம் கூழை. அதனால் நாங்கள் பெருசாக தான் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய குண்டானில் பண்ணோம். இப்போ குண்டானில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், அதனால தான் நாங்கள் மூடி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய குண்டானில் வந்து தண்ணி கொதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப தீயை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க, இன்னும் வந்து தண்ணி கூட கொதிக்கலை. இன்னும் இவ்வளோ தீ வச்சும் தண்ணி கொதிக்கலை. ஏன்னா இவ்வளோ பெரிய குண்டானில் வந்து தண்ணி கொதிக்காது. நம்ம ரொம்ப நேரம் ஆகும். அந்த பெரிய கட்டை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். புகை தான் நிறைய வந்துருச்சு. கட்டை வைக்க புகை நிறைய வந்துருச்சு. அதனால தான் ரொம்ப லேட்டு. ஒரு 8-9 மணிக்கு தான் நாங்கள் அந்த இதுவே முடித்தோம், கூழாக்கிறதே முடித்தோம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து கூழை வந்து கரைச்சிட்ருக்கோம். இது வந்து கேழ்வரகு கூழ். நம்ம நாளைக்கு சாமி கும்பிட்றோன்னா நம்ம இன்றைக்கி வந்து கூழை வந்து கரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம சாமி கும்பிடும்போது கூழ் வந்து நல்லா புளிக்கும். புளித்தா தான் வந்து கூழ் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து பச்சரிசி போட்டுக்கணும். பச்சரிசி ஏன் போடணும்னா, கூழுக்கு பச்சரிசி போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் பச்சரிசியில் தான் வருஷம் செய்வோம். அதனால தான் இந்த வருஷமும் பச்சரிசி தான் நாங்கள் செய்கிறோம். எங்கள் ஆயா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க, அரிசிலாம் போட்டாங்க, பச்சை அரிசிலாம் போட்டுட்டாங்க. ரொம்ப புகையாக இருக்குது. என்னாலேயும் வீடியோ எடுக்க முடியல. அப்போ அவங்க வந்து செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ரொம்ப இதுவாகிடுச்சு. விறகு இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண தெரியும். நாங்கள் என்னென்னமோ கட்டை அதெல்லாம் போட்டு பண்ணனால எங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியல. இருட்டாக வர ஆகிடுச்சா, புகை ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டு வாழை மரம், தென்னை மரம், கொய்யா மரம் எல்லாமே இருக்குது. எலுமிச்சை மரம் கூட இருக்குது, அது அந்த சைடு இருக்குது. நம்ம இப்போ கூழ் ஊற்றணும்ல, அந்த சைடு இருக்குது. நான் அதை எடுக்கலை. எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்க, இது எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்கள, எங்கேருந்தோ வந்துருச்சுங்க. குட்டிலாம் வந்து போட்டுடுச்சு. நம்ம கூழ் எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்களே பாருங்கள், கூழில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதை தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றுற கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்களே பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிக்க விட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தீயை நல்லா போட்டிருக்கோம். இப்போ வந்து கெட்டியாக ஆகிடுச்சி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பண்ணால் நம்ம கூழ் கரெக்டாக இருக்கும். இது வந்து மறுநாள் நாங்கள் காலைல எடுத்தோம். வந்து கோலெல்லாம் எங்கள் வீட்டில் போட்டோம். கோலம் போட்டு வேப்பிலெல்லாம் கட்டினோம். இதுதான் எங்கள் வீடு. நல்லா வேப்பிலெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். உள்ளெல்லாம் கட்டணும், வீட்டு உள்ளெல்லாம் நல்லா கட்டிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் வீட்டு வாசல். கோலம் ஆனால் போடலை, வெளியில் மட்டும்தான் போட்டோம். அது என் தங்கச்சி அங்கே உட்காந்துட்டு இருந்தா. இங்கே பாருங்கள், வீட்டு வாசலெல்லாம் அங்கே வந்து வேப்பிலை கட்டினோம். அதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. நாங்கள் இன்னும் விளக்கே ஏற்றலை. விளக்கேற்றினா தான் நாங்கள் படிப்போம். இன்னும் வந்து நாங்கள் விளக்கே ஏற்றலை. அதே மாதிரி திரி அது எல்லாமே இன்னும் எதுவுமே மாற்றாமையே தான் உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இப்போ கூழ் ஊற்றுறதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் காய்ஸ் நம்ம அடுப்பில் செஞ்ச கூழ். நாங்கள் வந்து கூழை வந்து வாசல் வச்சு தான் ஊற்றுவோம். எல்லாேருக்கும் வந்து போகிற வரவங்களுக்குலாம் நாங்கள் வந்து கூழை வந்து டம்ளரில் ஊற்றி கொடுப்போம். கருவாட்டு குழம்பு, பொரியல், தேங்காய் எல்லாமே வந்து நாங்கள் வச்சு படைச்சோம். இந்த வீடியோவில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க காய்ஸ். தேங்க்யூ.